வெள்ளை மனசு, தங்க மனசு. இந்த மனசெல்லாம் எவ்வளோ விஷயம் பாருங்க தமிழ் சினிமா டைட்டில். அவன் யாரா? அவன் தங்க மனசுக்காரன்டா. அவன்லாம் சூப்பர் ஹீரோ. அந்த மாதிரி அப்படி அமைஞ்ச ஹீரோ கதைநாயகன் முரளி அவர் நடித்த தங்க மனசுக்காரன். அதுதான் இப்போ பேச போகிறோம். வில்லேஜ், கிராமத்து சம்பந்தப்பட்ட கதை, அற்புதமான படம். அதாவது இசையோடு சேர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை. பிரமாதமாக பாட்டு, சூப்பர் ஹிட். இப்போ கேட்டாலும் மறுபடியும் நம்ம கேட்போம், வானிலையில் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து சொல்லப்போனால் முரளி அவர்களோட நடிப்பு பிரமாத நடிப்பு. கிராமத்து திருவிழாவில் தான் கதை ஆரம்பிக்கும். பாடலாசிரியர் பெரியசூடர் அவர் இந்த பாட்டு எழுதி சூப்பர் ஹிட் பண்ணியிருக்காரு. கங்கை மரம் பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, உடுக்க சத்தம்னு ஒரு பாட்டு. 5 நிமிஷம் 51 செகண்ட். அதிக நிமிடங்கள் நொடிகள் வர பாட்டில் இந்த பாட்டு. அதுவும் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டு 2 வாட்டி வரும். அதுதான் இங்கே சூப்பர் விசேஷம். மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. அருமையா மயக்கம். எல்லாரும் இந்த பாட்டு கேட்டால் நம்ம மனசு மயங்கி லயிப்போம், ரசிப்போம். மீண்டும் மீண்டும் பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்க ஆசைப்படுவோம். அப்படிதான் படத்தில் சின்ன வயசில் அவங்க பாடுற பாட்டு மாதிரி அந்த கதாநாயகன் கதைநாயகியும் ஆல்ரெடி ஒரு கதையில் ஒரு விஷயம் சின்ன வயசுலேயும் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு 2 வாட்டி வந்து இடம்பெற்று அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு கிராமத்தில் படம் ஆரம்பமே மங்களகரமாக இருக்கும். வழக்கமான இசைஞானியோடைய இசையில் சிறப்பாக ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறோம். திருவிழான்னா என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அந்த ஊரில் அந்த ஸ்பெஷலாக பாட்டு கச்சேரி டவுன்லேருந்து வர வைக்கலாம். அப்போ ஃபேமஸ் பட்டணத்துலேருந்து வர குரூப்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரூப்பை வர வைப்பாங்க. கதைநாயகன் அங்கே வருவார், தன் நண்பர்களோட பாட்டை பாடுவார். அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது கிராமத்தில் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதை பார்க்க போவாங்க. காமெடிலாம் நடக்கும் வழக்கம் போல். பாட்டு ஆரம்பித்த உடனே அவ்வளோ எல்லா அரசு தான். அதை கதாநாயகி கேட்டு இந்த பாட்டு என்ன பண்ணுது எல்லாம் ஏதோ ஞாபகம் வருது. அப்படிதான் கதை ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிடைக்கும். என்னதான் நடக்குது நம்ம வழக்கமாக ஆர்வமாக பார்க்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட்டு. வில்லன் பண்ண வேலை விஜயகுமார் அவர்கள், அவங்க ஜோடி நடித்தவங்க. அப்புறம் எம் சுந்தர் முக்கியமாக சத்யா படத்தில் கலக்கினவர். அவர் இதில் வில்லன் நடிச்சிருப்பார், பிரமாதமாக நடிச்சிருப்பார். அவர் தன்னுடைய பங்கு கரெக்டாக பண்ணிட்டு வில்லத்தனம் பண்ணுற விஷயம். கிராம அடிதடி, அந்த பகை பிரிவு, என்னென்ன பண்ணுறது, சதி எல்லாம் நடந்து படம் அப்படி போகும்போது சுபமாக முடியும். முக்கியமாக நகைச்சுவை அண்ணன் திரு கவுண்டமணி அவர்கள் தன் பங்குக்கு சிறப்பான நடிப்பை வழங்கி கலக்கியிருப்பார். அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான். தொலைக்காட்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சி போடும்போது இந்த படம்லாம் வரும்போதெல்லாம் யாரும் எழுந்து போக மாட்டாங்க, ஃபுல்லாக பார்ப்பாங்க. சில பேர் இப்போ வலைதளத்தை தேடி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆன ஒரு படம். இயக்கம் ராஜவர்மன். என்ன தேவை படத்துக்கு? இதுதான் கதை. நாம் இதை தாண்டி போகக்கூடாது. இந்த லிமிட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணி மியூசிக்கல் ஹிட் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் இன்றைக்குமே இந்த இப்போ பேசுகிறோம்னா அந்த பாட்டு தான். மணிக்கோயில் இசைக்குதடி என்றுமே இசைச்சிட்டு இருக்க அந்த பாட்டு. இந்த படத்தோட சக்ஸஸ் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ண படம் தங்க மனசுக்காரன்.